எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்திருங்க அப்படின்னு கடைசி நிமிஷத்துல ஐசியூலையும் டாக்டர் முன்னாடியும் சொல்ற நிறைய ஃபேமிலியை நம்ம பார்த்துருப்போம். இவங்க எல்லாம் நல்லா இருக்கும்போது நியூட்ரிஷனை பற்றி அவேர்னஸ் இல்லாமையும் அதை எப்படி ஃபாலோ பண்ணணும்னு தெரியாம கடைசி நேரத்தில் மெடிசனை நம்புற சிச்சுவேஷனுக்கு போகிற பர்சனாக இருப்பாங்க. நீங்களாம் லக்கி. நியூட்ரிஷனை பற்றியும் மெடிசனை பற்றியும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவான செய்தியை தொடர்ந்து நீங்கள் தெரிய என்னையை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். டிசீஸ் வந்ததுக்கு அப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு எடுக்கிறது தான் மெடிசன். டிசீஸ் வராமல் இருக்கிறதுக்கு உங்கள் பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு எடுக்கிறது தான் நியூட்ரிஷன். இன்கேஸ் டிசீஸ் வந்தாலும் நியூட்ரிஷன் மூலமாக அது நேச்சுரலாக ஹீல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. மெடிசன் எடுக்கிறதுனால சைடு எஃபெக்ட் ஆகி உங்கள் பாடியில் ஆர்கன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் ஆகி லைஃப் லாங் மெடிடேஷன் எடுக்கிறதுக்கு அதிக சான்சஸ் இருக்குது. நியூட்ரிஷன் எடுக்கும்போது உங்களோட பாடியோட இம்யூன் பூஸ்ட் ஆகி உங்களுடைய ஹோல் ஆர்கன்ஸுமே ஸ்ட்ரென்த் ஆகும். இதனால ஹோல் டே எனர்ஜியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கலாம். மெடிசன் எடுக்கும்போது மென்டலி டிப்ரெஸ் ஆகி எப்போ ஸ்டாப் பண்ணுவோம் அல்லது அடுத்து ஏதாச்சும் ஆயிருமா அப்படிங்கிற ஒரு பயத்தோட இருக்கணும். நியூட்ரிஷன் எடுக்கும்போது உங்களுடைய பாடியும் உங்களுடைய மைண்டும் ஸ்ட்ராங் ஆகும். இதனால உங்களுடைய டெய்லி ரொட்டீன் லைஃப் ஸ்டைலில் மென்டலி நீங்கள் கான்ஃபிடண்டாக ஒர்க் பண்ணலாம். புரிகிற மாதிரி சொல்லணும்னா மெடிசனுங்கிறது எக்ஸ்பென்ஸு, நியூட்ரிஷனுங்கிறது இன்வெஸ்ட்மெண்ட். ஆனால் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பர்சனலைஸ் பண்ணி நியூட்ரிஷன் எடுக்கும்போது நீங்களும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கும் ஒர்க் அவுட் ஆகும். உங்கள் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷனை பர்சனலைஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா கீழே தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹெல்ப்னு மெசேஜ் பண்ணுங்கள்.